ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானிப்போம். 83ஆம் அதிகாரம், சங்கீதம் 83ஆம் அதிகாரம், வசனம் 5ஆம் வசனத்திலிருந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சிடலாம். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். ஸோ இந்த வசனம் வரைக்கும் தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து நம்ம வாசிப்போம். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலாரும் அமோனியரும் அமலேக்கியரும் திருவின் குடிகளோட கூடிய பெலிஸ்தரும் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலம் ஆனார்கள். சேலா, ஆங்கிலத்தில் செல்லான்னு வரும் இல்லைங்களா? செல்லா. ஸோ கடந்த பாடத்தில் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்த நான் திருப்பி நினைப்பூட்ட விரும்பலை, ஏன்னா நேரம் நமக்கு இல்லை இல்லைங்களா? உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்ட்டு கடந்த பாடத்தில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? அதாவது இது யூதர்களுடைய உபத்திரவ காலத்தில் யூதர்கள் கடவுளை நோக்கி பண்ணுகிற ஒரு விண்ணப்பம், ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டேருந்து எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த உபத்திரவ காலத்தில் கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்கிறாங்க. ஸோ இவங்களை அழிக்கணும்ன்ட்டு இவங்களுடைய பெயரே இந்த பூமியில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு குலம், இந்த மாதிரி ஒரு ஜாதி இருந்ததாகவே எந்த சான்றும் இருக்கக்கூடாதுன்ட்டு சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க, கூடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா, எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அழிச்சுடணும்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில தான் யூத மக்கள் கடவுளை நோக்கி என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பம் செய்கிறாங்க. ஸோ இவங்களை அடியோடு அழிச்சுடணும்ட்டு யார் நினைக்கிறாங்க? இஸ்ரேலுடைய சத்துருக்கள் யாரு? ஆனா இந்த உபத்திரவ காலத்துல இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் யாரு, இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா அவங்க வந்தாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க இல்லைங்களா? இப்போ இந்த உபத்திரவ காலத்துல இவங்களை அடியோடு அழிச்சணும்ட்டு யாரு முயற்சி பண்றாங்க? இஸ்ரவேலருடைய சத்துருக்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும், இஸ்ரேலு ஒரு ஜாதியாய் இருக்கக்கூடாது, இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். ஸோ இது யாருன்ட்டு உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அல்லது உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் டச்சிலே இருந்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது யாருன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலன்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்க. இந்த இஸ்ரவேலர்களுடைய சத்துருக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தற்காலிகமாகவும் சரி உபத்திரவ காலத்துலேயும் சரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாங்க இஸ்லாமியர்கள். ஸோ இதை கேட்குற ஒரு சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும், இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 4வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இருக்கக்கூடாது, அவங்கள அழிச்சுன்னுட்டு இன்னைக்கு யார் அந்த கோஷத்தை எழுப்பிட்டு இருக்கிறாங்க? இஸ்லாமியர்களுங்க. இதுதான் இஸ்லாமியர்களுடைய ஸ்லோகனே. என்ன? இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வரைபடத்திலேயே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பது தான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கோலாக இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஸோ இது வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கும் சிலருக்கு இது ரொம்ப அவங்களுக்கு ஷாக்கிங்கெல்லாம் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லா. ஆனால் நீங்கள் எதையும் ஃபாலோ பண்ணலைன்னா
நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலன்னா நீங்கள் வேதத்தை தியானிச்சிருக்காக்கட்டி உங்களுக்கு இது அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது இந்த சத்துருக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? இஸ்லாமியர்கள். ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் வந்து இப்போ உபத்திர காலம் வரப்போகுது இல்லைங்களா? அதாவது இப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரலோகத்திற்கு எப்போ வேணா போயிடும். நம்ம எந்த மூமெண்ட்லனா வந்து எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம போன பிறகு நடக்க போகிற சம்பவம் தான் இந்த உபத்திர காலம் துவங்கும் இல்லைங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போது ரொம்ப வளர்ந்து வருகிற ஒரு மதம் எந்த மதம் பார்த்தீங்கன்னா அது இஸ்லாம் மதம் தான். ஸோ இந்த உபத்திரவ காலத்திற்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய போகிற ரொம்ப வளர்ந்துருக்கிற ஒரு மதம் எந்த மதம்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதமாக தான் இருக்கும். இதுதாங்க உண்மை. இஸ்லாம் வந்து நினைத்து பார்த்திராத அளவிற்கு வந்து என்ன பண்ண போகுது, வளர போகிறது. அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இஸ்ரேல் நாடையே வந்து என்ன பண்ணிடணும், ஒழிச்சு கட்டிடணுன்ட்டு அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, பிரயாசப்பட போகிறாங்க. ஆல்ரெடி பிரயாசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா பாருங்கள். எல்லோரும் என்ன கோஷம் போடுறாங்க, இஸ்ரேல் என்ற ஒரு நாடே உலக வரைபடத்தில் இருக்காதபடிக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அழிச்சு போட்டுருவோம். இன்னும் இஸ்ரேல்ன்ட்டு அவ்வளோ பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லைங்களா? வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணும்னா அந்த வீடியோலாம் போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலுன்ட்டு என்ன, அது தம்மா துண்டு நாடு, அதெல்லாம் தம்மா துண்டு நாடு. அது கம்ப்ளீட்டாக வந்து இந்த உலகத்தில் இஸ்ரேல் இருந்ததுக்கு சான்று இல்லாமல் நாங்கள் அழிச்சிடுவோம். அதுதான் அவங்களுடைய ஸ்லோகனுங்க. முஸ்லீமுடைய கோலேனா இஸ்ரேலை என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும் என்பது தான் அவங்களுடைய கோலா நோக்கமாக இருக்குங்க. ஸோ இந்த வசனத்தில் சொன்ன அந்த சத்ருக்கள் வேற யாரும் கிடையாது. அது யார் தான்? இஸ்லாமியர்கள் தான். இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, இஸ்ரேல் நாடை வந்து அழிக்க முயற்சி செய்ய போகிறாங்க. அது நடக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்கிற அந்த சத்ருக்கள் வேற யாரும் கிடையாது. அது யார் தான்? இஸ்லாமியர்கள் தான். 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பாருங்களேன். இங்கே வந்து இந்த ஆசாப் தீர்க்கதரிசி வந்து இந்த இஸ்ரவேலை அழிக்கும்படியாக பிரயாசப்பட போகிறவங்க யாருன்ட்டாங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போம் பாருங்க. முதல்ல ஏதோமின் கூடாரத்தாரும். முதல்ல 10 நாடுகளை குறித்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, லிஸ்ட் பண்ணுறாருங்க. 1 யார்? ஏதோமியர்கள். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மவேலரும். 3வது மோவாபியரும். 4வது ஆகாரியரும். 5வது கேபலாரும். 6வது அமோனியரும். 7வது அமலேக்கியரும். 8வது திருவின் குடிகளோடு கூடி டயர் 8வது. அப்புறம் கூடிய பெலிஸ்தரும். 9வது ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களோட கூட கலந்து, அசிரியர்கள் 10 கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். சேலா. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆசாப் தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இஸ்ரேல் வந்து ஒரு நாடாக இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த குலத்தையே அழிச்சிடணுன்ட்டு 10 நாடுகள் வந்து என்ன பண்ணுறாரு இங்கே சொல்கிறாரு. அந்த 10 நாடுகளும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அரபியர்கள், அரபு நாடுகள். ஆமாவா இல்லைங்களா? வரைபடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன இந்த 10 நாடுகளும் யார்? அரபு நாடுகள்ங்க. இதில் வந்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நாடுகளை நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா அது அரபு நாடுகள் கிடையாது. அதை நம்ம அடுத்த பாடத்தில் தியானிக்க போகிறோம். ஸோ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த 10 நாடுகளும் எந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள். இவங்க எல்லாம் இந்த 10 நாடும் ஒன்றா சேர்ந்து யுனைட் ஆகி கை கோர்த்து அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்தி கிறிஸ்துவுக்கு கீழே இஸ்ரேல் நாடு அழிக்கும்படியாக என்ன பண்ண போகிறாங்க, பிரயாசப்பட போகிறாங்க. எப்போ? அந்த உபத்திரவ காலத்தில். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ இதுதான் தீர்க்க தரிசனங்க. இது வரலாற்றில் நீங்கள் வந்து எங்கேயும் வந்து இப்படி 10 நாடுகள் ஒன்றா கூடி வந்து இஸ்ரேல் அழிக்கணுன்ட்டு முயற்சித்ததை வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. கடந்த பாடத்தில் சொல்லியிருந்தது. ஆனாலும் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேங்க, இது வரலாறு கிடையாதுங்க, இது தீர்க்க தரிசனம்.
இது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம். வரலாறுனா ஆல்ரெடி நடந்தது, தீர்க்க தரிசனம்னா இனி நடக்க போவது. விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இது தீர்க்க தரிசனம். எங்கேயுமே 10 நாடுகள் சேர்ந்து எந்த அரபு நாடுகளும் 10 அரபு நாடுகளும் சேர்ந்து இவங்களை அழிக்கணும்ன்ட்டு வரலாற்றில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி தனித்தனிப்பட்ட நாடுகளாக அவங்களை அழிக்க முயன்று இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்றா சேர்ந்து இவங்க எப்பொழுதுமே இப்படி என்ன பண்ணியது கிடையாது, அவங்கள அழிக்கணும்ன்ட்டு பிரயாசப்பட்டது கிடையாது. இது எப்போ தான் நடக்கும்? உபத்திரவ காலத்தில் தான் நடக்குங்க. இதை தாங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கிறேன்னா இல்லைங்களா? அந்த பொற்சிலை, அதாவது தலை பொன் கோல்டு, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் இல்லைங்களா, வெள்ளி, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா வெண்கலம், காப்பரா, ஆமாம், அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இரும்பு, அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இரும்பும் களிமண்ணும். புரியுது என்னடா இவன் என்னன்னா பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? இதே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்திற்கு தானியேல் விளக்குரை கொடுக்குற அப்போ சொல்கிறான், இதற்கு அப்புறம் என்னென்ன இந்த உலகத்தில் நடக்க போகுதுன்ட்டு அப்போவே என்ன பண்ணிட்டான், கடவுள் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படுத்தினார். அதனுடைய அர்த்தத்தை அவன் தெரியாத முழிக்கிறப்ப தான் தானியேல் தீர்க்கதரிசி அதற்கு அர்த்தத்தை சொல்கிறாரு இல்லைங்களா? என்ன சொல்கிறாரு, அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலை தங்கம் போல இருந்தது, அது நீர்தான். நேபுகாத்நேச்சார் தான் அந்த பொன் தலையை குறிக்கிறது. அதாவது அவனுடைய ராஜ்யத்தை, பாபிலோன் ராஜ்யத்தை, அவனுடைய ஆட்சியை குறிக்கிறது. அவனுடைய ஆட்சிக்கு அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தா அவன் வெள்ளி இல்லைங்களா, சில்வர், அதை எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனை யார் மெதோ பெர்சியர்கள் இல்லைங்களா? ரெண்டாவது மெதோ பெர்சியர்கள் 2 கரம், அவங்க அந்த ஆட்சியை குறிக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது, வெண்கலம், அது யாருடைய ஆட்சியை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ், அலெக்சாண்டர் த கிரேட். அதற்கப்புறம் கால் அயன், அதாவது இரும்பு, இது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் ராஜ்யம். ஸோ நீங்கள் வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆட்சி செய்த ராஜ்யங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ரோமுக்கு அப்புறம் மெதோ பெர்ஷியா இல்லையா, மீடியா பெர்ஷியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீஸ், அலெக்சாண்டர் த கிரேட். அதற்கப்புறம் தான் ரோமர்களுடைய ஆட்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் இந்த உலகத்தை ஆட்சி செய்த நாடுகள் இது தான். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலை பார்த்தீங்கன்னா அது களிமண்ணாலும் இரும்பாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், மிக்ஸாக இருக்கும், அயன் வித் கிளேங்க மிக்ஸ்டு. ஸோ இந்த ராஜ்யம் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் ராஜ்யத்திற்கு அப்புறம் வர வேண்டியது. ஆனால் என்ன நடந்துச்சு, தீர்க்க தரிசன யுகம் நிறுத்தப்பட்டதின் காரணமாக, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ற இந்த ரகசிய யுகத்தை கடவுள் கொண்டு வந்த தீர்க்க தரிசன யுகத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறுத்தி வைத்திருக்கிறாரு. ஸோ இந்த கிருபையின் யுகம் நிறைவடையும் போது மீண்டும் அந்த தீர்க்க தரிசன யுகம் என்ன பண்ணப்படும், துவங்கப்படும். ஆண்டவர் அதை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு ப்ரொஃபெட்டிக் ப்ரோக்ராமை. நம்ம மேலே போயிட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை ப்ளே பண்ணுவார் திரும்பி. இருக்கிறீங்களா இல்லைங்களா? அப்போது எங்கே விடப்பட்டதோ அங்கேருந்து துவங்க ஆரம்பிக்கும். எங்கே விடப்பட்டது, கால் இரும்பு வரைக்கும் விடப்பட்டது இல்லைங்களா? அடுத்தது என்ன, அந்த 10 பாதங்கள், அந்த 10 விரல்கள். படிச்சுக்கிறீங்களா இல்லைங்களா? டீச் பண்ணியிருக்கிறேங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்தில், நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்மளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, திருப்புங்களேன். முழுசாலாம் நான் போதிக்க போகிறது கிடையாது, ஒரே ஒரு வசனம் தான், ஏன்னா ஆல்ரெடி அதை நான் போதிச்சிட்டேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்கே அந்த சிலையை நேபுகாத்நேச்சார் பார்க்குறாரு. கடைசியில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வசனம், எந்த வசனம், 22வது வசனம் பாருங்களேன். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, மன்னிச்சுக்குங்க, 42வது வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் பாருங்களேன். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். அதாவது இந்த
10 விரல்கள்ங்க. அதை பற்றி இங்கே தானியல் பேசுகிறாரு. அது வந்து மிக்ஸ்டாக இருக்குமா, களிமண் ப்ளஸ் இரும்பு, இது ரெண்டும் வந்து கலவாது இல்லைங்களா, அது மிக்ஸ் ஆகாது தானேங்க, இரும்பும் களிமண்ணும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பாதி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பாதி வீக்காக இருக்கும். இரும்பு வந்து ஸ்ட்ராங்கு, களிமண் வந்து வீக் இல்லைங்களா. ஸோ இந்த மிக்சரை குறித்து இங்கே தானியல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு இல்லைங்களா. இது தாங்க அந்த உபத்திரவ காலத்தில் சம்பவிக்க போகிறது. அதாவது தேவ தூதர்களும் மனிதர்களும் என்ன பண்ண போகிறாங்க, இணைய போகிறாங்க. இது அசாத்தியமானது தானே. ஆமாம் தான், மனிதர்களும் தேவ தூதர்களும் வந்து இணைஞ்சு மிக்ஸ் எல்லாம் ஆக முடியாது. ஆனால் கொஞ்ச காலத்திற்கு அவங்க வந்து என்ன ஆவாங்க, மிக்ஸ் ஆவாங்க. சொல்லுவது புரியுதுங்களா. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கடைசி நாட்கள் வந்து எப்படி இருக்கும், நோவாவின் நாட்களை போல் இருக்கும்னு சொன்னார் இல்லைங்களா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, நோவாவின் காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, தேவ தூதர்கள் வந்து மனித குலத்தோடு இணைந்து சிறிது காலம் இணைந்து அவங்களுக்கு பிறந்தவங்கெல்லாம் ராட்சதர்களா ஜெயன்ஸாலாம் உருவாங்க. படிச்சுக்கிறீங்களா. ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி அந்த காலத்தில் வந்து தேவ தூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ தூதர்களும் மனித குலமும் வந்து மிக்ஸ் ஆச்சோ, களிமண்ணும் இரும்பும், அது போலவே இந்த கடைசி காலத்தில் அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த காலத்தில் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, தேவ தூதர்கள் இந்த பூமிக்கு வந்து அவங்களும் மனிதர்களும் என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றாக ஜெல்லாகி கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க, கலக்க போகிறாங்க, செயல்பட போகிறாங்க என்பதை குறிக்கிறதுங்க. ஏஞ்சல்ஸ், ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆக போகிறாங்கங்க. அதுதான் நோவாவின் காலத்தில் நடந்தது. அது போலவே இந்த கடைசி காலத்துலனா அதுவும் நடக்குங்க. இது கேட்க வந்து வேடிக்கையாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா உலகத்தார் வந்து அதை என்ன சொல்கிறாங்க, ஏலியன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கேட்டுக்கிறீங்களா, ஏலியன்ஸ் வர போகிறாங்க, இந்த பூமியை இது பண்ண போகிறாங்க, அது பண்ண போகிறாங்கல்ல. ஏலியன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, யூஎஃப்ஓ. யூஎஃப்ஓன்னா என்னங்க, அன்ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட். யூஎஃப்ஓக்கு அர்த்தம் என்னன்னா அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். சாரி, U for unidentified, F for flying, O for object. Unidentified flying object அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது அதை தான் அவங்க வந்து காட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த ஏலியன் ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ஏலியன்ஸ் அதில் தான் ட்ராவல் பண்ண போது, ஃப்ளை பண்ணி அவங்களுக்கு தெரியல இல்லைங்களா. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அது வேறு யாரும் கிடையாதுங்க, தேவ தூதர்கள். அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஃப்ளை பண்ணி வர போகிறாங்க. அவங்கள இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது கிடையாது. தற்போது வாழுகிறவங்க பழைய காலத்தில் தேவ தூதர்களை பார்த்து இருக்கிறாங்க, ஆனால் இப்போ யாருமே பார்த்தது கிடையாது. நிறையா சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் நடக்க போகுது இல்லைங்களா. அந்த 7 வருஷம் ஆட்சியில், அந்த உபத்திரவ காலத்தில் கவனிங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து ஹியூமன்ஸோடு என்ன பண்ண போகிறாங்க, மிக்ஸ் பண்ண போகிறாங்கங்க. ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடை வந்து என்ன பண்ணணும், அழிக்கணும் அப்படின்பது தான் அவங்களுடைய நோக்கம் இல்லைங்களா. இதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ண போது, அந்த டிராகன் இல்லைங்களா, அந்த சர்ப்பமானது என்ன பண்ணும், இந்த பூமிக்கு வந்து அந்த ஒரு பெண்ணை வந்து என்ன பண்ண போது, உபத்திரவப்படுத்த போது. அந்த பெண் ஆமாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அந்த பெண் எதை குறிக்கிறது, இஸ்ரேல் நாட்டை குறிக்கிறது. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைய இந்த சர்பம் வந்து எப்படின்னா சாகடிக்கணும்ன்ட்டு என்ன இதெல்லாம் டீச் பண்ணிக்கிறேன்னா இல்லைங்களா. இதை வந்து நான் பாஸ்ட் கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், போதிச்சிருக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற அந்த பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு நான் இன்னும் டீச் பண்ண போகிறேன். அதாவது அந்த ஸ்திரீ யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விமனை யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடை குறிக்கிறது. அந்த விமனுக்கு பிறக்கிற அந்த ஆண் பிள்ளை யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 144,000 யூத ஜனங்களை குறிக்கிறதுங்க. அதாவது 12 கோத்திரத்தில் இருக்கிற 12,000 பேரை.
ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேருங்க, 144,000 யூதர்களை தான் அந்த ஆண் பிள்ளையை குறிக்கிறது. அந்த ஆண் பிள்ளையை எப்படின்னா என்ன பண்ணோம், அழிக்கணுன்ட்டு இந்த டிராகன், இந்த வலு சர்பம் என்ன பண்ணுது, முயற்சிக்கும். அவங்க வந்து காப்பாற்றப்படுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வேர்ஸ் பை வேர்ஸ் ஸ்டடி நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து அந்த ஸ்திரீக்கு, அந்த விமனுக்கு என்ன பண்ணுவார், ரெக்க கொடுக்கப்பட்டு அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுவா, கழுகு போல வந்து வனாந்தரத்திற்கு போய் வந்து என்ன பண்ணுவா, தன்னை காப்பாற்றிக்கொள். கடந்த பாடத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், ஹிடன் ஒன்ஸ், கடவுள் வந்து என்ன பண்ண போறாரு, அந்த 3 வருஷம் வந்து அந்த ரெமனண்ட்டை, அந்த ஆவிக்குரிய அந்த காட்லி ரெமனண்ட்டை என்ன பண்ண போறாரு, வனாந்தரத்தில் அவங்கள டேக் கேர் பண்ண போறாரு. அவங்கள பாதுகாத்து, அவங்கள போஷித்து, அவங்கள என்ன பண்ணுவார், பாதுகாப்பாருங்க. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, அந்த உபத்திரவ காலத்தில் யூதயாவில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கே போனோம், மலைகளுக்கு ஓடி போய், அந்த சம்பவம் தாங்க. ஸோ இங்கே வந்து சங்கீத ஆசாப் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாடுகள் வந்து எழும்பி இந்த இஸ்ரேல் நாடை வந்து அழிக்க என்ன பண்ண போகிறாங்க, முயற்சிக்க போகிறாங்கன்ட்டு என்ன பண்ணியிருக்கிற சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. இதை தான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 13 verse 1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. கவனிச்சிங்களா, 7 10. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதாவது முடிகள்னா கிரவுன்ஸ், கிரீடங்கள், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 எண்ணு 7 எண்ணெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணப்படுது வருது. இந்த 10 எதை குறிக்கிறது, 7 எதை குறிக்கிறதுன்ட்டு அதே புத்தகத்தில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்களேன், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். நீ கண்ட அந்த 10 ஹார்ன்ஸ், கொம்பு யாரா, 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்று கொள்ளுகிறார்கள். அஞ்சுங்களா, தானியல் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்லப்பட்டது. இங்கே சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே ஒன்று தான். அந்த 10 விரல்கள், அந்த 10 நாடுகள், அந்த 10 ராஜாக்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னும் இல்லையா, இன்னும் என்ன கொடுக்கப்படவில்லை, 10 கொம்புகள் 10 ராஜாக்கெல்லாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவங்களுக்கு வந்து எந்த கிங்டம் எல்லாம் கிடையாது. இது வந்து வேக வேகமாக நடக்கிற விஷயம். இந்த நாடை இல்லாமல் ஆக்கணுன்ட்டு தேவ தூதர்களும் அந்த ஏஞ்சல்ஸு டெமன்ஸ் அவங்களும் இந்த மனிதர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் இவங்களுக்கு ராஜ்யம்லாம் கிடையாது. உடனடியே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுறாங்க. நீ வந்து பிரைம் மினிஸ்டர், நீ பிரைம் மினிஸ்டர். ராஜாக்கள் இன்னும் ராஜ்யம்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்ச நேரத்திற்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்தது இதெல்லாம், எல்லாமே பிசாஸ் பின்னாடியிலேருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் பாருங்க. அந்தி கிறிஸ்துவுக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கும் பின்னாடி யார் இருக்கிறான், சாத்தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க சேர்ந்து என்ன பண்ணோம், இந்த இஸ்ரேல் நாடை அழிக்கணும்ன்ட்டு முயற்சிக்க போகிறாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா, சொல்லியிருந்தாங்க. அதுதான் சொன்னேன். இவங்க வந்து யாரு கிடையாது, ஐரோப்பியர்கள் கிடையாதுங்க. இவங்க முழுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள். இவங்கெல்லாம் யாரு, இஸ்லாமியர்களை குறிக்கிறதுங்க. இவங்கெல்லாம் தான் அந்தி கிறிஸ்துவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் நாடை அழிக்கும்படியாக என்ன பண்ண போகிறாங்க, பிரயாசப்பட போகிறாங்க, முயற்சி செய்ய போகிறாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு போதிக்கிறதெல்லாம் தவறு, அதெல்லாம் நம்பாதீங்க. அதாவது என்ன போதிக்கிறாங்க, இது வந்து ரோமன் எம்பையர் தான் வந்து என்ன ஆகும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஏஞ்சல் டிவி, காட் டிவிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இது வந்து ரிவைவ்டு ரோமன் எம்பையரை குறிக்கிறது. ஐரோப்பாவிலிருந்து தான் யார் வர போகிறான், அந்தி கிறிஸ்து வர போகிறான், இது ஐரோப்பா நாடை குறிக்கிறதுன்னு நல்லா சொல்லுவாங்க. அதெல்லாம் போய், இது வந்து அரபு நாடுகள். அவங்க அந்த இஸ்ரேல் நாடை சுற்றி இருக்கிற
அரபு நாடுகள் தாங்க இது. நீங்கள் இஸ்ரேல் வரைபடத்தை பார்த்துட்டு அதை சுற்றி இருக்கிற அந்த நாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இது யாரு தான்ட்டு, அரபு நாடுகள் தான்ட்டு. நம்ம வாசித்த அந்த 10 நாடுகளும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள். இது அவங்க வேறு யாரும் கிடையாதுங்க. அவங்க யார் தெரியுங்களா? இஸ்ரேலுடைய அங்காளி பங்காளிங்க, சொந்த பயபுலிங்க. ஆமாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் மேப் எடுத்து பாருங்கள், நான் அதை கொண்டு வரல. இவங்கெல்லாம் இஸ்ரேலுடைய அயகலத்தார், தே ஆர் நெய்பர்ஸ். இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸுங்க. அவங்கெல்லாம் இஸ்ரேலோடு ஏதோ ஒரு வழியில் வந்து சொந்தக்கார பயப்புலிங்க. நீங்கள் வேதத்தை படித்தா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த நம்ம வாசிச்சு இல்லைங்களா 10 பேரில் வந்து இந்த ஏதோம் யார்? ஏசாவுடைய வம்சத்தாருங்க. அவங்கெல்லாம் ஏசாவினுடைய சந்ததி. ஆமாப்பா இல்லைங்களா? இங்கே ஏசாவுடைய சந்ததி யார் தாங்க இந்த ஏதோமியர்கள், ஈடமைட்ஸு. அவங்க வந்து அவருடைய வாரிசுங்கள். அப்புறம் இஸ்மவேலர்கள், இவங்க யாரு? ஈசாக்குடைய அண்ணன் யாருங்க? இஸ்மவேலர்கள் தானே, இஸ்மலைட்ஸ். ஸோ அவங்களுடைய சந்ததிகள். அதுக்கப்புறம் யாரு? லோத்தினுடைய பிள்ளைகள் வாசித்தோம். மோவாபியர்களும் ஆமோனியர்களும். இவங்க யாரு? ஆபிரகாமுடைய அண்ணன் பையன்தான். புரியுதுங்களா இல்லைங்களா? நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் அதுதான் சொல்கிறோம். பேக்ரவுண்ட் எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பின்னிலவரம் ரொம்ப முக்கியம், கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அவங்கள சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாமே அங்காளி பங்காளிங்க, எல்லாம் சொந்தக்கார பயபுள்ளிங்க. இவங்க உருவான நாள்லேருந்து இவங்களை எப்படின்னா தீட்டு கட்டிடணும், அடியோடு அழிச்சணுன்ட்டு பிரயாசப்பட்டவங்க. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த நாடுகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அரபு நாடுகள் தான். பேர்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னமும் அது அந்த நாடு தான், அதே இடம் தான். விளங்குதுங்களா இல்லைங்களா? பேரெல்லாம் மாத்திரவாச நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பேர் மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் கிரியேட் செய்யறது யாரு தான்? சாத்தான் தாங்க. ஸோ வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இஸ்ரேலை வெறுத்தாங்க, அடிமட்டத்திற்கு வெறுத்தாங்க. இஸ்ரேல் நாடை வந்து கடவுள் வந்து மீட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு வரப்போ இவங்களை வந்து என்ன பண்ணல? இவங்க படிச்சுக்கிறீங்களா இல்லைங்களா? உள்ளே போக ஈஸியாக அங்கே 1 நாள் பிரயாணம் 2 நாள் பிரயாணத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஆனால் அவங்க நுழையணும்னா இந்த நாடு வழியாக தான் போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அலோவ் பண்ணல, அனுமதிக்கலைங்க. சுற்றின்னு போங்கடான்ட்டு துரத்துறாங்க. இவங்களை வந்து எதிரிகள் எல்லாம் அடிக்கிறப்போ, பாபிலோனர்கள் எல்லாம் இவங்களை கைப்பற்றப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்க. வரலாறு படித்து பாருங்க. அரபு நாடுகள் ஏன் இவங்களை இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எண்ணம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வணங்குறது தான் உண்மையான கடவுள். ஆனால் இவங்களுடைய பழக்க வழக்கம் வேறு, இவங்களுடைய மதம் வேறு. ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா நாங்கள் வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள், அவர் தான் த கிரேட். இஸ்லாம் சொல்கிறா இல்லையா? கிரேட்டஸ்ட், அல்லாஹ் இஸ் த கிரேட்டஸ்ட்னு. எங்கள் கடவுள் தான் கிரேட்டஸ்ட்டுன்னு அர்த்தம் அதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்ரேலருடைய கடவுள் தான் உண்மையான கடவுள். ஆமாம், அவங்கள கொண்டு வந்தது யாருங்க? அவ்வளோ அற்புதம் அதிசயங்களை செய்து கடலை பிரித்து பார்வோனை அழிச்சு அவங்கள 40 வருஷமா கண்மணிகளை போல பாதுகாத்து போஷித்து பராமரித்து கொண்டு வந்தது யாரு? யெகோவா கடவுள். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கள் கடவுள் தான் பெரியவர், எங்கள் மதம் தான். இதுதான் இஸ்லாமியர்களுடைய இதுங்க. அதுதான் சொல்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நாடுகள் அரபு நாடுகள், அவங்களுடைய சத்துருக்கள் வேற யாரும் கிடையாது. அவங்களுடைய மதம் எது? இஸ்லாம் மதம். ஸோ இஸ்லாமியர்கள் கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதுதான் உண்மை. சத்தியத்தை சொல்ல தான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இது வேற யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்டேருந்து நான் பகையை வளர்த்துக்க இதெல்லாம் நான் சொல்லுங்க. வேதத்தை இருக்கிற மாதிரியே போதிப்பது தான் என்னுடைய வேலை. எனக்கும் இஸ்லாமியர் நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் வேலை செஞ்ச என்னுடைய முதலாளி கூட ஒரு இஸ்லாமியர் தான். அவங்கக்கிட்டலாம் நான் பகையை வளர்த்துக்க இப்படியெல்லாம் நான் பேசலைங்க. பையாலாம் இருந்தால் இப்படி பேச முடியும்? நான் சொல்கிறத புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி செய்ய தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன் இதெல்லாம் போதிச்சிருக்கேன்? உங்களுக்கு உதவி செய்யத்தான்ப்பா. ஏன்னா நீங்கள் உங்களையே அறியாமலேயே உண்மையான கடவுளுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறீங்க. உபத்திரவ காலத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? எதிர்த்து நிற்க போறீங்கங்க. இது நீங்கள் தான், உங்களுடைய ஜனம்.
உங்களுடைய அந்த நாடுகள் தான் எதிர்த்து நிற்க போகுதுன்ட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து நீங்க தப்பிச்சு கொள்ளுங்கன்னு உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறேங்க. ஆனா இன்னைக்கு யாரும் போதிக்கிறது என்ன போதிக்கிறாங்க? இல்லப்பா இது வந்து ஐரோப்பா நாடு, இது வந்து ரோம கத்தோலிக்க திருச்சபையை குறித்து பேசுது. ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்றாங்க? ரோம கத்தோலிக்க திருச்சபை இது வந்து குறிக்கிறது, அதுதான் ஒரு பெரிய பங்கு வகிக்க போகுது அந்த உபத்திரவ காலத்துல. போப்பாண்டவர் தான் அந்தி கிறிஸ்து. பாத்தீங்களா? அதான் போப்பாண்டவர் அந்தி கிறிஸ்துவம். என்ன நான் போதிச்சு வச்சுன்னு இருக்கிறாங்க பாத்தீங்க, எல்லாம் தப்பு. ஏன்னா வேற யாரோ பேசிஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணி அது வேதத்தை இவங்க படிக்கிறது தியானிக்கிறது கிடையாது. பாருங்க, இங்க வந்து ரோம கத்தோலிக்க சபையை பத்தியே பேசல, போப்பாண்டவரை பத்தியும் பேசல. போப்பு வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவா இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு யூதன், ஒரு புறஜாதியானை, அதாவது புறஜாதியானை வந்து மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்வானாங்க. அந்தி கிறிஸ்து தான். ஆனா அவனை யாருன்னு நம்புறாங்க? இஸ்ரேலர்கள் மெஸ்ஸியாவா தானே நம்ப போறாங்க முதல்ல வரப்போறவன. ஸோ ஒரு யூதன் வந்து ஒரு புறஜாதியானை மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொள்வானாங்க? ஏத்துக்க மாட்டான். ஒரு கிறிஸ்தவனை மெஸ்ஸியாவா ஏற்றுக்கொள்வானா? கிடையாது. கிறிஸ்தவனா என்ன புறஜாதியானா? ரெண்டு பேருமே ஒண்ணுதான். யூதர்களை தவிர்த்து எல்லாருமே புறஜாதி தானே. சொல்றேன் புரியும்படியாக. இன்னும் சிலர் போதிக்கிறாங்க அவன் வந்து ஒரு முஸ்லீமா இருப்பான். ஒரு யூதன் முஸ்லீமை வந்து ஒரு மெஸ்ஸியாவா ஏற்றுக்கொள்வானா? கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அந்தி கிறிஸ்து யாருப்பா? அவன் எங்கத்துல இருந்து வருவான்? ஐரோப்பால இருந்து வர மாட்டான்னு சொல்ற. அவன் ஒரு முஸ்லீமும் கிடையாது, அவன் போப்பும் கிடையாதுன்னு சொல்றான். அப்ப அவன் யாரு? சொல்றேன். ஒரு அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் போதிச்சுட்டு அப்புறம் அவன் யாருன்ட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அதெல்லாம் நம்ப வேலை கிடையாது. இப்பயே சொல்றேன். அவன் ஒரு அசிரியன். அந்தி கிறிஸ்து எங்கத்துல இருந்து வர போறான்? அசிரியால இருந்து வர போறாங்க. ஆனா அவன் ஒரு யூதன். கொல்புறையத்தான் இப்பதான் சொன்னேன். அந்தி கிறிஸ்து வந்து ஒரு அசிரியனா இருப்பான்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா அவன் யூதன் சொல்றேன்னா சொல்றேன். அவன் அசிரியனாக வேதம் அவனை வந்து சித்தரிக்கிறது. ஆனா அவன் ஒரு யூதனாகவும் இருப்பான். ஏன்னா யூதனா இருந்தா மாத்திரம்தான் யூதர்கள் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்வாங்க. விளங்கலையா? விளக்குறேன். கவனிச்சிங்கன்னா இந்த அசிரியாவை குறித்து வேதம் வந்து 13 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவனை வந்து அந்தி கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு இந்த 13 என்ற எண் திருப்பி வந்தோமா, எண் கவனிச்சுக்குங்க. அது பார்ட் 2ல இருக்கிற வசை எண்களை விட்டுறாதீங்க. 10, 7, அப்புறம் எது சொன்னேன் கடந்த பாடத்துல 666, 666. இப்போ எது சொல்றேன்? 13. இந்த எண்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே அந்த காலத்துல சம்பந்தப்பட்டு இருக்கும். பாருங்க, 10 ராஜ்யங்கள், 10 ராஜாக்கள் இல்லைங்களா? 7க்கு அப்புறம் வரேன் 666. இப்போ எது வந்துச்சு? 13. ஸோ இந்த 13 என்ற எண் வந்து யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அசிரியா அவனோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அவன் வந்து அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவனை பற்றி வந்து வேதம் சித்தரிக்கிறது. அந்த 13 என்ற எண் வந்து எதை குறிக்கிறதுனா ரிபல் எண், எதிர்த்து நிற்கிறது. அந்தி கிறிஸ்து வந்து கடவுளுக்கு என்ன பண்ண போறான்? எதிர்த்து நிற்க போறான்ட்டு 13 இடங்களில வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த 13 வசனங்களையும் நான் கோடிட்டு காட்டி நேரத்தை வீணாக்க விரும்பல. அதற்குள்ள போனால் நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 6வது வசனம் பாருங்களேன். The book of Micah chapter 5 verse 6. அவர்கள் அசிரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உப்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். இந்த அந்தி கிறிஸ்துவ வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து தாக்க வரும்போது யெகோவா தேவன் வந்து அவங்களை என்ன பண்ணுவாரா? தப்புவிப்பார். ஸோ இந்த 13 எண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அசிரியாவோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அங்கே நம்ம வாசிச்சோம். யாருடைய நாடா? நிம்ரோது. நிம்ரோது வந்து ஆதாமிலிருந்து அவன் வந்து 13ஆம் தலைமுறை.
இந்த நிம்ரோது வந்து யார்? 13th ஜெனரேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுதான் சொன்னேன், 13 எண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிம்ரோது தேசத்துலேருந்து இந்த நிம்ரோதே வந்து யாருக்கு அடையாளமாக இருக்கிறான் பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ண இல்லைங்களா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் கடவுளுக்கு எதிர்த்து நின்று ரிபல்ட் அகேன்ஸ்ட் காட். தியானிச்சுமா இல்லைங்களா? கேட்டு பாருங்கள். ஒரு வேளை யாருன்னா பார்க்கலன்னா, அற்புதமான ஒரு வேத பாடங்க. ஏன்னா எல்லாமே திரும்பி அங்கே தான் போக போகுது. விளங்குதுங்களா இல்லைங்களா? 13 எண் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் யார்? எவ்வளோ பேர்? இயேசு கிறிஸ்து ஒன்றுங்க, அவருடைய சீஷர்கள் 12 பேர், மொத்தம் 13. அந்த 13 பேரில் ஒருத்தன் வந்து கடவுளுக்கு எதிர்த்து நின்றான். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். யார்? யூதாஸ் காரியத்து, 13th. அதனால் வேதம் வந்து ரொம்ப ஆழமான புத்தகங்க. அதை வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்? தியானிக்கணும், ஆராயணும். ஸோ அஸ்ரியா எதிர்த்து நிற்க போகுது இல்லைங்களா? அந்தி கிறிஸ்துவோடு இது சம்மந்தப்பட்டிருக்கு. அவன் ஒரு யூதனா இருப்பான்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை எதை வச்சு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். 12 கோத்திரங்கள் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அந்த 12 பேர் லிஸ்ட் இருக்கும். யூதா, ரூபன், ஜெபுலன், அஷர், அந்த மாதிரி 12 பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இசாக்காரெல்லாம். அதில் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம் அவன் தான் 12ஆவது இல்லைங்களா? ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கே தான் கோத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த கோத்திரத்தை ரிப்ளேஸ் பண்ணிட்டார். ஏன்னா இந்த தான் கோத்திரம் வந்து அவன் தான் முதல்ல இஸ்ரேலுக்குள்ளே வந்து என்னத்தை கொண்டு வந்தான்? விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தான். ரொம்ப அற்புதமான பாடங்க. அது ஒரு பெரிய ஸ்டடி இருக்குது. இந்த தான் கோத்திரம் யார், அவனை ஏன் கடவுள் வந்து தள்ளிட்டார், அந்த கோத்திரத்தை தள்ளிட்டு அவனுக்கு பதிலாக பெஞ்சமின் கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்பது வந்து மிக ஆழமான சத்தியங்கள் இருக்குங்க. அவன் வந்து இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே எதை கொண்டு வந்துட்டான்? விக்கிரக ஆராதனை கொண்டு வந்துட்டு இன்றைக்கு அம்மா புள்ள சில ரோம கத்தோலிக்கர்கள் வந்து ஹர்ட் ஆவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்தானோ, அவன் என்னத்தை கொண்டு வந்தானோ அதில் பாதி வந்து நம்மளுடைய ரோம கத்தோலிக்க திருச்சபைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்பொழுதும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது வேறு எப்போ நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். ஆனால் அவன் வந்து ஒரு யூதனாக இருப்பான். அவன் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருப்பான். அந்தி கிறிஸ்து யாருன்னு சொன்னால் புரியுதுங்களா? ஒரு யூதன். அவன் வந்து எங்கத்துலேருந்து யாராவும் இருப்பான், அஸ்ரியானாவும் இருப்பான் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு தவறாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போதிச்சுட்டு இருக்காங்க. இதில் போப்பாண்டவரையும் கொண்டு வருவாங்க. ஐரோப்பா நாடும் கிடையாது, ரோம கத்தோலிக்க சபை எதுவுமே இங்கே கிடையாது என்பதில் அஃப்கோர்ஸ் ரோம போப்பாண்டவர் வந்து நிறைய அந்தி கிறிஸ்து செயல்களை செய்தது உண்டு, அதெல்லாம் மறுக்க முடியாது தான். ஆனால் இவர் வந்து போப்பாண்டவர் வந்து அந்தி கிறிஸ்து கிடையாது என்பதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நேரம் கடந்து போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. மீண்டும் சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம இதை முடிச்சிடலாம். எங்க விட்டேன் 8வது வசனம் விட்டு இல்லைங்களா? 9லேருந்து வாசிக்கலாம் பாருங்க. மீதியானருக்கு செய்தது போலவும் கீசோன் என்னும் ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்திற்கு எருவாய் போன சிசேரா யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கும் செய்யும். ஸோ இங்கே என்ன விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா, என்ன ஜெபம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே கடந்த காலத்தில் இஸ்ரேல் நாடை அழிக்கும்படியாக பிரயாசப்பட்டாங்க, முயற்சித்தாங்க இல்லைங்களா? அவங்கள நீங்கள் எப்படி அழிச்சிங்களோ அது போலவே இந்த 10 அரபு நாடுகளுக்கும் செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு ஜெபிக்கிறாங்க. என்னடா கவனிச்சிங்களா? இந்த ஜெபத்தில் என்ன ஜெபிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை வந்து கடந்த பாடத்தில் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, யாரெல்லாம் எழும்புனாங்க, அவங்கள அழிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் நாடு இன்னமும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது போலவே இங்கே என்ன ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்களை கடந்த காலத்தில் வந்து இப்படி யார், இங்கே லிஸ்ட்டு வருது பாருங்கள், எவ்வளோ பேர் பார்த்துக்கிங்க? 7. நம்பர் 7 வெளிப்படுத்தின விஷயத்தில் உங்களுக்கு காட்டினா 7, 10ன்ட்டு இப்போ பாருங்கள். நம்பர் 1 மீதியானருக்கு செய்தது போலவும், ஃபஸ்ட்டு மீடியனைட்ஸ் செய்தது போலவும் கீசோன் என்னும்
ஆற்றண்டை எந்தோரிலே அழிக்கப்பட்டு நிலத்திற்கு எருவாய் போன சிசேரா 2 3வது யாபின் என்பவர்களுக்கு செய்தது போலவும் அவர்களுக்கும் செய்யும். அவர்களையும் அவர்கள் அதிபதிகளையும் ஓரேபுக்கும் 4 ஓரேபுக்கும் சேபுக்கும் அஞ்சி அவர்கள் பிரபுக்களையெல்லாம் சேபாவுக்கும் 6 சல்முனாவுக்கும் 7 சமமாக்கும். ஸோ இந்த ஜெபத்தில் வந்து 7 ராஜாக்களை பற்றி 7 பேரை குறித்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்கு வந்து அவங்க நினைப்பூட்டுறாங்க. ஆண்டவரே இவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க பார்த்தீங்களா, அது போலவே இந்த 10 நாடுகளுக்கும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே செய்யுங்க. இது எங்கே இந்த 7 இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அவங்களாம் யாரும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் மீடியனைட்ஸுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புத்தகம் ஜட்ஜஸ் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் அதிகாரத்து வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே வந்து இவங்களை பற்றி எழுதியிருக்கு பாருங்கள். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மீதியனர்கள். இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கும்படியாக என்ன பண்ணாங்க, பிரயாசப்பட்டாங்கங்க. இந்த சிசேரா என்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பிரின்ஸ், இளவரசனுங்க. இந்த யாபின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ராஜா. ஓரேபி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனும் இளவரசன். ஜிப் என்றவனும் இளவரசன். இந்த ஜேபா என்றவன் வந்து ராஜா. ஜல்முனா என்றவன் வந்து ராஜா. இவங்களை குறித்தெல்லாம் நீங்கள் எங்கே வாசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள். ஒரு 2 பெரிய யுத்தங்களை வந்து இங்கே நம்ம வாசிப்போம். இந்த தெபோரா, பாலாக் இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்களுக்கு எதிர்த்து அவங்கள ஜெயிச்சாங்க. ரொம்ப அற்புதமான வேத பகுதிகள். அப்புறம் வந்து கிதியோனும் அவனுடைய 300 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ரொம்ப ஃபேமஸ்ஸு. 300 வீரர்களும் போயிட்டு அவங்க எல்லாரையுமே சாகடித்து எவ்வளோ பெரிய வெற்றி. ஸோ அது போலவே ஆண்டவரே கடந்த காலத்தில் நீங்கள் இந்த மீதியானவர்களுக்கு செய்தது போல எங்களுடைய சத்துருக்களுக்கு எங்கள் கையில் ஒப்பு கொடுத்து ஜெயத்தை கொடுத்தது போல் அவங்கள அழித்தது போலவே இப்போது இந்த உபத்திரவ காலத்தில் மூடிய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த 10 அரபு நாடுகளுக்கும் என்ன பண்ணுங்க ஆண்டவரே செய்யுங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க பாருங்க. பார்த்தீங்களா இல்லைங்களா? 12வது வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. பார்த்தீங்களா, அங்கேயும் அதை தான் செஞ்சானுங்க. அப்போத்துலேருந்தே அதே தான் பிளானு. இப்போ இவங்கள வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, உபத்திர காலத்தில் தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், கட்டிக்கொள்வோம். ஆங்கிலத்தில் என்ன வருது, ஹவுசஸ் ஆஃப் காட்னு வருது. அதாவது தேவாலயத்தை, சிங்குலர் இல்லைங்க, ப்ளூரல், தேவனுடைய வீடுகளை, அதாவது ஜெப ஆலயங்களை. சங்கீதம் 74ஆம் அதிகாரம் ஆசாப் எழுதின அதே சங்கீதம் தான் பாருங்க, அவர் எழுதின சங்கீதம் தான். 74ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இந்த ஆசாப் எதை சொல்றாருன்ட்டு. 74ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். அவர்களை இல்லை, ஆமாம் கரெக்டு தான், சங்கீதத்தில் மேலே கீழே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கு, நான் வாசிக்கிறேன். They said in their hearts, let us destroy them together. They have burned up all the synagogues of God in the land. அப்படின்ட்டு சங்கீதம் 74ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தமிழில் அவர்களை ஏகமாய், கரெக்ட் அதே வசனம் தான், மன்னிச்சுக்குங்க, அவர்களை ஏகமாய் நீர்த்துளி ஆக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். பாருங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த தேவாலயங்களை, அந்த சினோகாக்ஸ், ஜெப ஆலயங்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டுட்டாங்க. அங்கே 74ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்து உபத்திரவ காலத்தில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆஸ்டிங்களா இல்லைங்களா, தேவனுடைய வீட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே. ஸோ இந்த இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்க, உபத்திரவ காலத்தில் யூதர்களுடைய தேவாலயங்களை எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். என்ன அங்கே இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் இடிச்சிட்டு மஸ்ஜித் கட்டிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய பொருள். நம்ம
எங்கெல்லாம் இந்த தேவாலயங்கள் இருக்கோ அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு நம்மளுடைய மஸ்ஜிதை என்ன பண்ணிக்கலாம், கட்டிக்கலாம். உபத்திரவ காலத்தில் நடக்க போதுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறாங்களா, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே என்ன எங்களை அடியோடு அழிக்க பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உம்முடைய ஆலயங்களை எல்லாம் இடித்து அவங்களுக்கு சொந்தமாக்கிக்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவர்ன்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. இதுதாங்க இஸ்லாமியர்களுடைய மெயின் கோல். இது தானே, நீங்கள் மறுக்கலாம் முடியாது. ஏன்னா வெளிப்படையாகவே அவங்க என்னத்தான் பண்ணுறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க, இஸ்ரேலை நாங்கள் அழிக்க போகிறோம், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கக்கூடாது, அது எங்களுக்கு சொந்தம், அந்த அந்த இடத்துலலாம் எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணிக்க போகிறோம், மஸ்ஜிதை கட்டிக்க போகிறோம். ஸோ இவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களை அடியோடு அழிக்க நினைக்கிற இவங்களை நீங்கள் அவங்கள அடியோடு அழிச்சிருங்க ஆண்டவரேன்னு விண்ணப்பிக்கிறாங்க. அதுதான் மீதமுள்ள வசனம். வாசிக்கலாமா? 7-fold டிஸ்ட்ரக்ஷன். 7 எதை குறிக்கும், என் பரிபூர்ணத்தை குறிக்கும் இல்லைங்களா. இன்னொன்று அதை சாங்டிஃபை, சுத்திகரிப்பை குறிக்கும் 7. ஸோ இவங்க என்ன ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே அவங்கள பரிபூர்ணமாக என்ன பண்ணிடுங்க, முழுமையாக கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் தம் லார்ட் அப்படின்ட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அதில் 7 வரும் பாருங்கள், மீண்டும் 7. நம்பர் 1 வசனம் 13வது வசனம், என் தேவனே அவர்களை 1 சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். ஸோ இதெல்லாம் கடவுள்கிட்ட அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க, யூதர்கள் ஆண்டவரே அவங்கள அழிச்சு போடுங்க. அதை எப்படி அழிக்கணுமா, முதல்ல அவங்க சொல்கிறாங்க, தேவனே என் தேவனே அவர்களை சுழல் காற்றின் புழுதிக்கும் காற்று முகத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாக்கும். பாருங்கள், இந்த 7ஐயும் நான் உங்களுக்கு டீச் பண்ணோன்னா 7 மணி நேரம் வேணும். ஒவ்வொரு மணி டீச் பண்ணால் அங்கங்கே இருக்கிற வசனங்கள் அதை எதை குறிக்கிறதுன்றா நமக்கு நேரம் கிடையாது. வேற நான் சொல்லிட்டு போயிடுறேன், வேணும்னா நீங்கள் அதை தியானிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் அவுட்லைன்ஸ் கொடுத்துட்றேன். நம்பர் 1 சொல்கிறாங்க. நம்பர் 2 14ஆம் வசனம், நெருப்பு காட்டை கொளுத்துவது போலவும் அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போலவும் அவங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. நம்பர் 2. நம்பர் 3 15வது வசனம், நீர் உமது பூசலினாலே அவர்களை தொடர்ந்து உமது பெருங்காற்றினாலே அவர்களை கலங்க பண்ணும். 3. 4 16வது வசனம், கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினாலே மூடும். 5வது 18வது வசனம் பாருங்க, அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி. 5வது என்ன, அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி. 6வது நாணமடைந்து. 7வது அழிந்து போவார்களாக. 7-fold டிஸ்ட்ரக்ஷன் ப்ரேயர். பார்த்தீங்களா இல்லைங்களா, 7 ஆங்கிலத்தில் ஃபார் எவர் அப்படின்ட்டு வரும் பாருங்க. வாசிக்கலாமா? ஓ மை காட், மேக் தம் லைக் எ வீல் as the stubble before the wind, as the fire burneth a wood, and as the flame setteth the mountains on fire. 2 சொன்னா ஆமாம் 2. 3rd, so persecute them with thy tempest and make them afraid with thy storm. 4, fill their faces with shame that they may seek thy name, O Lord. 5, let them be confounded. Number 6, and troubled forever. Number 7, yeah, let them be put to shame and perish. 7 வச்சிங்களா நீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7-fold டிஸ்ட்ரக்ஷன், 7 மடங்கு அவங்கள என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்க ஆண்டவரேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, யூத மக்கள் விண்ணப்பிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சைலண்ட்டாக இருக்காதீங்க ஆண்டவரே, மௌனமாக இருக்காதீங்கன்ட்டு அப்படின்னு ஜெபிச்சாங்க இல்லைங்களா. ஸோ கடவுள் என்ன பண்ணுறாரு, அவர் மௌனமாக இல்லைங்க, இது வரைக்கும் மௌனமாக இருந்தவர் அந்த உபத்திரவ காலத்தில் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, பதில் கொடுக்க போகிறாருங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சாம் சாப்டர் 1 பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகையை குறிக்கிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. சங்கீதம் 1:4 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு அந்த தண்டனைக்கும் நிறையா வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் போதிக்க எனக்கு நேரம் இல்லை பாருங்கள். அவங்கள அடியோடு என்ன பண்ணிடுங்க,
அழிச்சிடுங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து அங்கே நம்முடைய ஜனம் அழியிறத பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, சும்மா இருக்க போகிறது கிடையாது. என்ன பண்ணுறாரு பாருங்களேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய தேவன் வருவார். நம்முடைய தேவன் வருவார். யார் வரப்போகிறது? யாருங்க வரப்போகிறது? 2ஆம் வருகிற இயேசு கிறிஸ்து வரப்போறாருங்க. நம்மளுடைய தேவன் யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? வருவார். மௌனமாகிறார். ஸோ அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் யாருடைய சங்கீதம்? ஆசாப்பின் சங்கீதங்க. மௌனமா இரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாயிருக்கும். நான் சொல்றேனே, ரொம்ப ரொம்ப நேரம் வேணும் இதெல்லாம் டீச் பண்ண, நம்மளுக்கு இல்லை. அதனால உங்களுக்கு புரியும்படியாக சங்கீதம் 83 என்னன்னு புரியும்னா அதுக்காக போதிச்சு நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியும். சும்மா இருக்க மாட்டாருங்க ஆண்டவர். அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறார். அவர் மீண்டும் வர போறார். வந்து என்ன பண்ண போறார்? அக்கினினால அவங்களை என்ன பண்ணுவாரு? ராஜாதி ராஜா வராரா இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Revelation chapter 16 verse 8. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தாக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து அக்கினினாலே இவங்களை என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. சூரியனுக்கு வந்து என்ன கொடுக்கப்படுதா? அதிகாரம் கொடுக்கப்படுதான். இவங்களை என்ன பண்ணணுன்ட்டு? அழிக்கணுன்ட்டு. கவனிச்சு பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற இந்த சம்மரில் பார்த்தீங்களா, வெளியே போக முடியலங்க. எவ்வளோ ஜூஸு, வாட்டரு, என்ன குடிக்கிறதுங்க, லிக்விட்ஸ் நம்ம எவ்வளோ இன்டேக் பண்ணாலும் நம்மளால முடியல. நினச்சி பாருங்கள், இதே 50 டிகிரி எல்லாம் இருந்துச்சுன்னா, ஃபேரனைட்டு ஒரு 100 ஃபேரனைட் எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சூரியனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுறாரு, அந்த கலசத்தை ஊத்துற. அப்போ மனிதர்களை என்ன பண்ணணும்ட்டு? தண்டிக்கணும்ட்டு. அந்த நினைச்சு பார்க்கவே நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேருக்கு. இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அவங்கள வந்து ஆண்டவர் தண்டிப்பாருங்க, அழிப்பாருங்க. அவங்களுடைய ஜபங்களுக்கு வந்து அப்பதான் என்ன பண்ணப்படும்? பதில் கொடுக்கப்படும். கடைசி வசனம் ஆங்கிலத்தில் 18வது வசனம், தமிழில் 17. அதனால தான் நான் வந்து முன்னாடி பின்னாடி உங்களை வாசிக்க வச்சேன். ஏன்னா கான்டெக்ட் படி வாசிக்கணும்ட்டு. கடைசி வசனம், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. த கோல், அவங்களுடைய கோல் என்ன? இஸ்லாமியர்களுடைய கோல் என்ன? இஸ்ரேல் நாடு அழிக்கணும் என்பது அவங்களுடைய கோல். இங்கே யெகோவா தேவனுடைய கோல் என்ன? நான் தான் உண்மையான கடவுள் என்பதை வந்து யாரு? இவங்க அறிந்து கொள்ளும்படியா. இதுதாங்க அவருடைய கோல். விளங்குதுங்களா? நல்லா கவனிங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு தெரியலங்க, அவங்க உண்மையான கடவுளுக்கும் உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்க வாசிச்சது, அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டதெல்லாம் வந்து எதிர்மறையாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. கற்பிக்கப்பட்டதின் காரணமாக இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? இவங்க ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள், நம்ம தான் உண்மையான கடவுளுடைய பிள்ளைன்ட்டு இவங்க நினைச்சிட்டு உண்மையான கடவுளுக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாளில், அந்த உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் வந்து இவங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் வந்து வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டுவாருங்க. அப்போது அவங்களுக்கு தெரிய வருங்க, இஸ்லாம் பொய்யின்ட்டு தெரிஞ்சு எல்லாரும் இஸ்லாமை விட்டுருவாங்க. ஸோ அல்லாஹ் வந்து உண்மையான கடவுள் இல்லை அப்படி என்பதை வந்து அவங்க அறிந்து கொள்வாங்க. இதுதான் நடக்க போகுது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு யுத்தம் கடந்த பாடத்தில் சொன்னா தெரில, திரும்பியும் சொல்லிடுறேன், ஒரு வேளை சொல்லாத இருந்தால். எப்போவுமே நீங்கள் ஒரு யுத்தத்தை பார்க்குறப்போ வந்து இவனை அடித்தான், இஸ்ரேலர் பாலஸ்தீனர்கள் அமலேக்கியர்கள் இஸ்ரேல் அடித்தாங்க, அமலேக்கியர்கள் சொல்லிட்டான். அப்புறம் யார்? மோவாபியர்கள், ஆமோனியர்கள், ஜெபூசியர்கள், இந்த மாதிரி இஸ்ரேலத்தை எகிப்தியர்கள், இவங்கெல்லாம் வந்து இவங்களை இஸ்ரேல் ஜனங்களை இது பண்ணாங்கன்ட்டு வெறும் நீங்கள் மாம்சீகமாக வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுங்க. இதற்கு பின்பதாக நடந்து கொண்டு இருக்கிற யுத்தங்களை வந்து நீங்கள் பார்க்கணுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நான் டீச் பண்ணங்க. எப்பவுமே ஒரு நாட்டுக்கு பிரதிநிதி, ஒரு நாட்டுக்கு பின்னாடி யார் செயல்படுறான் என்பதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இது உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு இப்போ விளங்கும் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ வந்து வெறும் மனிதர்களுக்கு மற்றும் சண்டை நடக்கலைங்க. இந்த யுத்தம் பொல்லாத சேனைகளுக்கு எங்கே நடக்குது? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த ஹெவன்லி பிளேசஸ், உன்னதங்களிலே கூட வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வந்து தானியல் புத்தகம். தானியல் வந்து விண்ணப்பிக்கிறான், ஜபிக்கிறான் இல்லைங்களா? அங்கே வானத்தில் வந்து என்ன நடந்துட்டு இருந்துச்சு, பெர்சியா ராஜாவோடு கூட என்ன நடந்துட்டு இருந்துச்சு, மீகாவேலுக்கு யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வர தாமதமாச்சுன்ட்டு நம்ம வாசிக்கிறீங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? யுத்தங்கள் இங்கே மாத்திரம் இல்லைங்க, அதனுடைய பிரதிபலிப்பு தாங்க எங்கள் பூமியில். அங்கே யுத்தம் நடக்குது, சாத்தானும் பொல்லாத சேனைகளோடும் அங்கே யுத்தம் நடக்கிறதோட பிரதிபலிப்பு. நீங்கள் எசேக்கியேலில் கூட நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே வந்து அங்கே ஒரு யுத்தம். நீங்கள் வந்து த கிங் ஆஃப் டயர், திருவின் ராஜான்ட்டு கீழே வாசிப்பீங்க. அங்கே ஒரு அங்கே யாரை பற்றி பேசுது? சாத்தானை பற்றி பேசுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன்னா இல்லையா, சாத்தானியும் அவனுடைய சேனையும் கீழே தள்ள போகிறாங்க, மீகாவேலெல்லாம் சேர்ந்து யுத்தம். இன்னும் புரியும்படியாகனா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக டீச் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் ஈஜிப்ட் டு கேனன், எகிப்திலிருந்து இஸ்ரேல். அதாவது ஆடியோவாக வீடியோவாக பேசலை, அதை எழுத்து வடிவத்தில் தான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். அதெல்லாம் இப்போ இருக்காதுங்க, அழிச்சிட்டேன் நான். அதில் என்ன போதிச்சேன் பார்த்தீங்கன்னா, யெகோவா கடவுளுக்கும் எகிப்து கடவுள்களுக்கும் வந்து என்ன ஒரு யுத்தம் நடந்துச்சுங்க. கடவுள் சும்மா வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரலைங்க, பார்வோனுக்கு பின்னாடி செயல்பட்டு கொண்டு இருந்த அந்த பொல்லாத கிரிய ஆவிகளோடு, அந்த ஸ்மால் ஜி காட்ஸோடு த பிக் ஜெய் காடுக்கு வந்து என்ன நடந்துச்சு, யுத்தம் அது வேதத்துலேயே இருக்குங்க, எழுதியிருக்கு. எல்லாம் எதெல்லாம் அவங்க கடவுளாக நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையும் அழிச்சு தாங்க அந்த இஸ்ரேல் நாடை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, விடுவித்து கொண்டு வந்தார். அந்த 10 வாதைகளில் அழிச்ச எல்லாத்துக்கும் பின்னணியில் அவங்களுடைய 10 தெய்வ நம்பிக்கை அடங்கியிருக்கு, 10 கடவுள்கள் வந்து அடங்கியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் அழிச்சு, அப்படியே அசிரியாவுக்கும் வந்தீங்கன்னா அங்கேயும் அழிச்சு, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பாபிலோனியை அழிச்சு, இப்போ கடைசியில் யார்கிட்ட வந்து நிற்கிது, அப்போ இருக்கிற பெரிய மதமும் அப்போ வணங்குற கடவுளாகிய அல்லாவுக்கும் யெகோவாவுக்கும் தாங்க இங்கே சண்டை நடக்க போகுது. அல்லாவா யெகோவா பார்த்தீங்கன்னா யெகோவா தான் ஜெயிக்க போறாரு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், The book of Revelation chapter 19, 19ஆம் அதிகாரம் வசனம் 16வது வசனம் பாருங்களேன். அப்போ என்ன நடக்கும், அப்போ எல்லோருக்கும் யார் உண்மையான கடவுள்ன்ட்டு தெரிய வரும். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அப்போ எல்லாருக்கும் தெரியும், உண்மையான கடவுள் அல்லாஹ் கிடையாதுப்பா, உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து தான். அவர் தாங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தான்ட்டு. அப்போ தான் இஸ்லாமியர்களுடைய கண்களே திறக்கப்படும். அப்போ தான் அவங்க வந்து இஸ்லாமை விட்டுருவாங்க. அதனால நீங்க மேலோட்டமா பார்க்காதீங்க, ஆழமா போய் நீங்க என்ன பண்ணும், தியானிக்கணுங்க. உண்மையான கடவுள் வந்து யெகோவா தான் உண்மையான கடவுள்ன்ட்டு அப்போதான் எல்லாருமே அறிஞ்சு கொள்ளுவாங்க. அது வரைக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், நம்ம தான் முஸ்லிம்கள் தான் அல்லாவுடைய ஜனங்கள்ன்ட்டு நம்பிட்டு தான் இருக்க போறாங்க. ஏன் இப்போ நான் இதை போதிச்சவங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்கள் வணங்குகிற அந்த கடவுளும் யெகோவாவும் ஒன்றும் கிடையாதுங்க. இவருக்கு பேரே வாசிச்சிங்களா இல்லைங்களா? இங்கிலீஷில் இன்னொரு மூணு வாசிக்கிற பாருங்களேன். 18வது தட் த கோல் தட் men may know that thou, யாரு? இயேசு கிறிஸ்து, whose name alone is Jehovah. யூதர்கள் யெகோவான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. 5 இடத்துல யெகோவான்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஜெஹோவா are the most high over all earth. இவர் தாங்க ஆல்மைட்டி காடு. யெகோவா தான் அக்பருங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அல்லாஹ் அக்பர்ன்ட்டு,
ஜெகோவா தாங்க அக்பரு, இவர் தான் த கிரேட்டஸ்ட். அப்பதான் எல்லாருக்கும் தெரிய வரும் இந்த கடவுளுக்கு பேரு. இவருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி நேரம் போகுது, ஆனாலும் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் வந்து இதன் மூலியமாக அவங்களுடைய கண்ணு திறக்கப்படணும் தான் சொல்றாங்க. அல்லாஹ் அப்படின்ற அரேபிய மொழியில அதனுடைய அர்த்தம் என்னன்னா கடவுள்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்பது வந்து யாரு பேர் கிடையாது, அது எதை குறிக்கிறது? கடவுளை குறிக்கிறது. விளங்குறீங்களா இல்லைங்களா? அந்த கடவுள் யாரு? அவர் தாங்க யெகோவா. யெகோவா தாங்க கடவுள். ஸோ பேருள்ள கடவுளுங்க. உங்களுக்கு மோசேக்கு கடவுள் சொல்றாரு யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில், ஐயம் தட் ஐயம், அதுதான் யெகோவாங்க. அவர் சொல்றாரு, நான் யாவேப்பா, நான் யெகோவாப்பா, என்ன ஐம் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். நான் என்னை யாரும் உருவாக்கியிருந்தாலும் கிடையாது, நான் தான் சிருஷ்டிகர். என் மூலியமாக தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. நான் இருந்தவர் கிடையாது, இருக்க போக ஐ எம் நாட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங். இந்த யெகோவா என்ற அந்த நாமத்தினுடைய பொருள் என்னன்னா, ஐஎம் தட் ஐஎம்னு சொன்னாரே, அதற்கு பொருள் என்னன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் இருந்தவர், இதுக்கு மேல்ட்டு இருக்க போறவரெல்லாம் கிடையாது, நான் எப்பவுமே இருக்கிறேன். ஐ எம் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட், ஐ எம் த ஆல்மைட்டி காட். இருக்குங்க, வாசிச்சிங்களா இல்லையா? ஜெகோவா ஆர் த மோஸ்ட் ஹை ஓவர் ஆல் அர்த். இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தர் தாங்க யெகோவா கடவுள். அவர் தான் யெகோவான்ட்டு அப்போ வந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வாங்க அல்லாஹ் உண்மையான கடவுள் இல்லைன்னு அப்போ புரிஞ்சுக்குவாங்க. பட் இட் இஸ் டூ லேட். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த லேட் ஆகக்கூடாதுன்னு தான் இப்பயே நான் சொல்கிறேன். யெகோவா கடவுள் தாங்க உண்மையான கடவுள், நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தப்பான டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, போயிட்டு இருக்கிறீங்க. உங்களை நேர்வழிப்படுத்தும்படியாக தாங்க இவ்வளோத்தையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போதிச்சுட்டு இருக்கிறேன். உண்மையான கடவுளுக்கு எதிர்த்து நின்றாலாம் யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க. நினைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியாது. சரித்திரத்தில் பார்க்குறீங்களா இல்லைங்களா? ஆனால் அன்னைக்கு அந்தி கிறிஸ்து முயற்சி பண்ணுவாங்க. நான் கடந்த பாடத்திலே சொன்னேன் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்கன்ட்டு. ஃபாரோ, ஹிட்லர், ப்ராஃபெட் முகமது, அயாத்துல்லா காமனி, இந்த மாதிரி எவ்வளோ பேர் எழும்பி எப்படின்னா இவங்களை என்ன பண்ணிடணும் அழிச்சுன்னு முயற்சி பண்ணாங்கங்க. முடியல, அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவும் முயற்சி பண்ணுவான், அப்பவும் முடியாது. அவனுக்கு அப்புறம் ஒருத்தன் வர போகிறான். அவனை பற்றி தான் அடுத்த பாடத்தில் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். அவனாலே முடியாதுங்க, யாராலும் முடியாதுங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுங்க. அவர் நகைப்பாருங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? சங்கீதம் 2ஆம் அதிகாரம் அங்கே நடக்க இதை கூட பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு போதிச்சிருக்கிறேன். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது என்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னும் போதிக்கல, அதை போதிக்க போகிறேன். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள், அது வேணா இப்போ நேரம் ஆயிடுச்சு. 4வது வருஷம் பாருங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். அந்த சமயத்தில் கடவுள் யெகோவா கடவுள் வந்து என்ன பண்ணுவாரா, சிரிப்பாருங்க, நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பாடி, ஃபைனலி அது கடைசியாக நான் வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் இகழுவார்ன்ட்டு தவறாகவே நான் என்ன பண்ணியிருந்தேன். ஃபைனலி என்ன பண்ணுவாரா, காட் வில் மாக் them, God will take them in derision. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். கேலி பண்ணுவாருங்க, சிரிப்பாரு, நக்கல் பண்ணுவார். எங்களெல்லாம் பார்த்து எனக்கு விரோதமா, என்னுடைய மகனுக்கு விரோதமா, என்னுடைய ஜனத்திற்கு விரோதமாக இவங்க வந்து இவங்களை அழிச்சிடலாம், இவங்களை தீர்த்து கட்டிடலான்ட்டு இவங்க முயற்சிக்கும் போது அவர் சிரிப்பாராம், கிண்டலா சிரிப்பாராம், நகைப்பாராம், இகழுவார். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். கரெக்டாக விளங்குதுங்களா இல்லை? அதனால் யாருக்கிட்ட மோதுறோம் என்பதை வந்து புரிஞ்சு மோதணும் இல்லைங்களா? ஆனால் அவங்களுக்கு புரியாது பாருங்கள், அவங்களுக்கு தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேங்க, இதெல்லாம் வந்து உங்ககிட்ட பகை, இஸ்லாமியர்கள்கிட்ட பகையை சம்பாதித்து கொள்ள இதெல்லாம் நான் பேசிட்டு இல்லைங்க. நான் திருப்பி என்ன சொல்கிறேன், உங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு, நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு தாங்க சொல்கிறேன். உலகம் எங்கிலும் பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் என் கூட நான் படித்ததே ஒரு இஸ்லாமிய ஸ்கூல் தாங்க. என் கூட படித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஓனர், இவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்ற அந்த ஒரு
கருசனையில் தாங்க. நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். கடவுளுக்கு எதிர்த்து நிற்க போகிறதே யாரு தான்? அரபு நாடுகள் தாங்க. இஸ்லாம் மதம் தாங்க உண்மையான கடவுளுக்கு எதிர்த்து நிற்க போகுது. இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கணுன்ட்டு கங்கணம் கட்டி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது யார் தான்? இஸ்லாம் தாங்க. ஆனால் இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. அவங்கள அழிக்க முடியாது. அவங்க கடவுளுடைய பிள்ளைகள். அவங்க இந்த பூமியை வந்து ஆட்சி செய்ய போகிறவங்களே அவங்க தாங்க. இப்போ மெஸ்ஸியாவே யார் தாங்க? மெஸ்ஸியா தாங்க. ஜெகோவா கடவுள் அவர் தாங்க இந்த பூமியில் வந்து என்ன பண்ண போகிறாரு? அரசால போகிறாருங்க. சியோன்லேருந்து எருசலேம்லேருந்து தாங்க அவர் ஆட்சி செய்ய போகிறாரு. ஸோ சியோன்ல இருந்து தாங்க ரட்சிப்பு வரும். வேறு எங்கத்துல இருந்தும் வராது. ரோம்ல இருந்தெல்லாம் வராது. ஸோ இஸ்லாமியர்களும் நீங்கள் வந்து அஃபண்ட் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. ரோம கத்தோலிக்கர்களும் நீங்கள் வந்து அஃபண்ட் ஆனால் எனக்கு கவலை கிடையாது. சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. தாவீதின் சிங்காசனத்துல இருந்து தாங்க மெஸ்ஸியா என்ன பண்ண போறாரு? ஆட்சி செய்ய போறாரு. எங்க? எருசலேத்துல, சியோன் என்று மறுபேருடைய எருசலேம்ல இருந்து தாங்க அவர் ஆட்சி செய்ய போறாரு. ரட்சிப்பு எருசலேம்ல இருந்து தான் வரும். ரோம்ல இருந்து வரப்போறது கிடையாது. மக்கா மதீனாவிலும் வரப்போறது கிடையாது. புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேல வந்து ரொம்ப எளிமையாக உங்களுக்கு யாருன்னா கற்றுத்தருவாங்களான்னு எனக்கு தெரியலங்க. நான் உங்களுக்கு இருக்கிறபடி உங்களுக்கு நான் கற்றுத்தரேன்னா நான் உங்கள் மேலே எனக்கு பிகாஸ் ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்கள் தப்பான வழியிலேருந்து நேரான வழிக்கு வரணுன்றதுக்காக தாங்க இதெல்லாம் போதிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னை மார்க் பண்ணலாம், நீங்கள் கேலி பண்ணி இப்போ கூட இதை பார்த்து சிதைக்கலாம். அதனால் எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாதுங்க. எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நான் மறிச்சா பரலோகத்துக்கு போயிட போகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ கிறிஸ்து வருவாரானால் ரகசிய வருகையில் நான் வந்து போயிட போகிறேங்க. ஆனால் கைவிடப்பட போடுறவங்க நீங்கள் தான். அப்போது நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? அந்தி கிறிஸ்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி இப்போ நான் சொல்லியிருந்தெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதில் நீங்கள் மாட்டிக்க கூடாது என்பதற்காக தாங்க இதெல்லாம் போதிச்சுட்டே இருக்கிறேன். இப்போ இந்த செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவ தான் வழி, அதாவது இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுறீங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உடனே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எப்படி என்ன நடக்கிறதோ அது உங்களுக்கும் உலகத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதுக்காக தான் போதிச்சுட்டு இருக்கிறேன். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்குன்னா அவருடைய கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்வீங்க. ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்களும் உண்மையான கடவுளுக்கு எதிராக நிற்பீங்க. அவர் உங்களை அழிக்கத்தான் செய்வார். இதுதான் சத்தியம், இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இதுதான் பைபிளில் எழுதப்பட்டிருக்குங்க. The choice is yours. Your decision determines your destiny. உங்களுடைய தீர்மானம் தான் உங்களுடைய நிரந்தர அந்த டெஸ்டினியை வந்து நிர்ணயிக்கும். நீங்கள் எங்கே போக போகிறீங்க, என்ன ஆக போகுது என்பது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள். நீ போயிட்டு இதை செய் அதை செய், நீ 5 முறை நமாஸ் பண்ணு, ஹஜ்ஜுக்கு போ, தானம் பண்ணு, கத்தனா பண்ணு, இல்லைங்களா? இதெல்லாம் செய்யணுன்ட்டு கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கலங்க. கிரியையினால் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்பட போகிறது கிடையாதுங்க. நீ கிறிஸ்தவ முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நீ இந்துவாக இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாலும் இருந்தாலும் சரி, ஈவன் நீ கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் சரி, உன்னுடைய நற்கிரியைகள் உங்களை ரட்சிக்க மாட்டாது. கிருபையினால தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்ததை நீங்கள் நம்புறப்ப தாங்க ரட்சிப்பு. அதை நம்பி எப்படி நான் ரட்சிக்கப்பட்டுருங்கன்ட்டு இருக்கரும் கூப்பி உங்களை நான் என்ன பண்ணுறேன், வேண்டிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.